Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நிதின் நடிச்ச ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வரப்போகுது, ராபின்ஹுட். அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நிதின், ஸ்ரீலீலா, அதுக்கப்புறம் வந்து வேற யாரு, டைரக்டட் பை வெங்கி குடுமுலா. மியூசிக் வந்து நம்ம ஜிவி சார் தான் பண்ணிருக்காரு, ஜிவி பிரகாஷ். அதுக்கப்புறம் வேற யாரும் போடல, அதர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வெங்கி குடுமுலா சார். அதுக்கப்புறம் பேனர் வந்து மைத்ரி மூவிஸ். இவங்க தான் அதிகமான ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிலீஸும் இந்த மாதம் அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். வேற எந்த டீட்டெயில்ஸும் பெருசாக இல்லை. ஓகே, பார்க்கலாம். ட்ரெயிலரோட டியூரேஷன் வந்து 2 minutes 37 seconds. 3, 2, 1, go. Headphone. రాబిన్హుడ్ ఏజెన్సీ తగ్గట్టు రాబిన్హుడ్ అని మార్చేసుకుంటాను. ఇంత ముందు ఏం చేసేవాడివి? లేటుగా లేచేవాడిని. ఏ N95 మాస్క్ వేసుకుని ఒకడు వచ్చాడు సార్, ఎన్నుంటే అన్నీ పట్టుకుపోయాడు. நல்லா இருக்கு. మీరు ఖచ్చితంగా దొంగది పట్టుకోవాలి సార్. ये क्या रे? ఏవీ ఫార్మాస్యూటికల్స్ కంపెనీ ఎండి డాటర్ మిస్ నీరా వాసుదేవ్ ఇండియాకి వస్తున్నారు. Z+ కేటగిరీ సర్వీస్ కావాలి. బాయ్స్ వాళ్ళు అడిగింది Beast. కేటగిరీ. వీళ్ళంతా 70+, 80+ లా ఉన్నారు. వీళ్ళతో మేనేజ్ చేయలేమా? కొవ్వొత్తి వెలుగునిస్తుంది, కానీ అది వెలగాలంటే ఇలాంటి ఫైర్ కావాలన్నా. అక్కడ ఒక లీడ్ మేడం, వాడు మీ సెన్స్ చుట్టూ ఫెన్స్ కట్టిస్తున్నాడు. జీవి ప్రకాష్. మనం కూడా మన 4 fathers ని ఫాలో అవ్వాలి. ఈ అమ్మాయికి 4 fathers. 4 fathers అంటే పోయిన మధురు కాదయ్యా, మన పూర్వీకులు కదా. ఏదో ఒకటి చేసి నెక్స్ట్ ఇయర్ పద్మశ్రీ లిస్ట్ లో ఈయన పేరు కూడా యాడ్ చేయించేలా చూడు. ఓ ఇదిలా தான் இந்த பாட்டா? అసలు నీ స్కెచ్ ఏంటి? వీడ పండేది బంగారం, ఎవడు రావాలన్నా పోవాలన్నా నా అనుమతి తప్పనిసరి. ఓకే, ఇప్పుడు వస్తుందిరా అసలైన కిక్కు. నైస్ కట్, సూపర్. రైస్ సామి, కరోనా వస్తే క్వారంటైన్ 14 days, నేను వస్తే లైఫ్ లాంగ్. ఓకే, సరే పర్వాలేదు. அந்த படங்களோட டைலாக். ఈ ప్రపంచమే చాలా ఇల్లాజికల్ జ్యోతి గారు. ఎలా? ఇంగ్లాండ్ ఈతో స్టార్ట్ అవుతుందా, ఇండియా ఐతో స్టార్ట్ అవుతుంది. అమ్మా, டேவிட் வார்னர் என்ன கேரக்டர் தான் தெரியல. ராபின்ஹுட். ஓகே, அஸ் அ ட்ரைலர் பெருசாக எதுவும் நம்ம பேச முடியாது, பட் நல்லா இருந்துச்சு. கட்ஸ் நல்லா இருந்துச்சு. டைலாக்ஸ் வைஸ் பார்க்கும்போது லைட்டாக கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் ஓகே, படத்தில் ஏதாச்சும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி தமிழுக்கு அது கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி தோணும். தெலுங்கில் வந்து அது வந்து காமெடி ஜோனில் அவங்க நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட டைமிங், அவங்களோட இது வந்து கொஞ்சம் நம்ம போய் என்னது தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருக்கும், நம்ம அதை எப்பவும் பார்த்து பழகிருப்போம். அவங்க நம்மளோடது பார்த்தாங்கன்னா நம்மளோடது கிரிஞ்சு மாதிரி தெரியும். அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது ட்ரைலரில், பட் ஓகேவா இருந்துச்சு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் தமிழ் படங்களுக்குன்னு வரும்போது அவர் பண்ணுற மியூசிக்கோட அந்த எலிவேஷன் லெவல் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருக்கு, பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப மோசம்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. வேற என்னது, இந்த பாட்டு இப்போதான் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூவ்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது ஹீரோயின்ஸ்க்கு, இல்லை வந்து பொண்ணுங்களுக்கே அந்த மாதிரி எனது ஆக்வர்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது டான்ஸில். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே வந்து இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்கவே கூடாது, அது வந்து தவறான பாதையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்கிறதும் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ படங்களை வந்து சும்மா ஒரு டான்ஸ்க்காக பார்க்கறதுன்றதை தாண்டி அது ரொம்ப ஒரு
கவர்ச்சி பொருளாகவே மாற்றிட்டாங்க, டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. ஐட்டம் சாங் அப்படின்றத ரொம்ப 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 வல்கராக கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இது கொண்டு வந்தது நல்லது தான், ஒரு வகையில் நல்லது தான் சொல்லுவேன். அதான் அந்த இது மாட்டுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் வார்னர் நடிச்சிருக்காரு, அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ இந்த படத்தில். பார்ப்போம் என்ன கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் பார்ப்போம். எனக்கு ட்ரெய்லராக வந்து இது ஓகேஷ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ.